வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணா. இந்த மாதம் சபரிமலை பயணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 16/9/2025 இருந்து 21/9/2025 வரைக்குங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு சின்ன டவுட் என்னன்னா, ப்ரோ பஸ் வசதி இருக்கா, ட்ரெயின் வசதி இருக்கான்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி இருந்துச்சுன்னா செங்கானூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. அங்கிருந்து பஸ் வசதி உள்ளது பம்பாவுக்கு, சரிங்களா? அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் பஸ் வழியாக நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா, நான் சேலத்துலேருந்து வரேங்க. சேலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கும்ளியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பம்பா, அதாவது பார்த்தீங்கன்னா பம்பாக்கு வந்து ஏதோ ஒரு டைம் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தால் டைரக்ட் பஸ் கொடுக்குறாங்க கும்ளியிலிருந்து. ஒருவேளை கும்ளியிலிருந்து உங்களுக்கு பம்பாக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு மாறுற மாதிரி இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கும்ளியிலிருந்து முண்டக்கயம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எரிமேலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பம்பா. அதே மாதிரி நீங்கள் மலையை விட்டு கீழே இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா பம்பாவோட பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வருவீங்க. அந்த இடத்துல பஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பம்பாலேருந்து கும்ளிக்கு பஸ் இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், உடல் தகுதி ரொம்ப லோவாக இருக்கிறவங்க அவங்களாம் தாராளமாக இந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் சபரிமலையில் தரிசனம் பண்ணிக்கோங்க. எதனாலனா அடுத்த மாதம் எல்லாமே சபரிமலையில் பெரும்பாலான கூட்டங்கள் வந்துடும். நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருந்தீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, வீட்டில் அப்பா அம்மா இந்த மாதிரிலாம் நீங்கள் கூப்பிட்டு வந்துருந்தீங்க. ஸோ இந்த மாதமும் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் எனக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான உதவியை, தேவையான வசதி, இந்த மாதிரி எதெல்லாம் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம யூடியூப் சேனலையும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமையுமே நான் போன மாதம் வீடியோலாம் அப்லோட் நான் பண்ணியிருக்கேன். அதை கூட நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதம் சபரிமலை பயணம் உங்களுக்கு இனிமையாக அமையும்.